الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم: صلاح أول هذه الأمة بالزهد واليقين، يهلك آخر هذه الأمة بالغلل والأمل، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஆக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது அற்பமானது, இது இழிவானது. இந்த உலக வாழ்க்கைக்கு அரபியிலே துன்யா என்பதாக சொல்லப்படும். துன்யா என்பதற்கு என்ன அர்த்தம்? தாழ்ந்தது, இழிவானது, அற்பமானது என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே இந்த துன்யாவை பற்றி எங்கேவெல்லாம் சொல்லி காட்டுவானோ அல்லாஹ் இப்படி சொல்வான்: இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹு. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது வீண் விளையாட்டாக இருக்கிறது, இது அற்பமானதாக இருக்கிறது, இது தாழ்ந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, தாழ்ந்தது என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையும் ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். தாழ்ந்தது என்று சொன்னால், துன்யா என்று சொன்னால் அதற்கு எதிர்மறை ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். அதுதான் உல்யா, அது உயர்ந்தது என்கிற வார்த்தையாக இருக்கிறது. அருமையானவர்களே, உலக வாழ்க்கையை அற்பமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹினுடைய வார்த்தை பொய்யாகி விடுமா என்ன? அல்லாஹ் ஒரு விஷயத்தை அற்பமானது, இழிவானது என்று சொல்லுகிற போது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை இருக்கிறது, அது பொய்யாகி விடுமா என்ன? அருமையானவர்களே, ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் மகனிடத்தில் சொல்லுகிறாள்: எப்ப இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, நீ செஞ்சன்னு சொன்னா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படும். அருமையானவர்களே, அந்த தாய் எப்படி அந்த விஷயத்தை சொல்லுவாள்? தான் உணர்ந்த பிறகு அந்த காரியத்தை செய்தால் என்ன துன்பங்கள் ஏற்படும், அந்த காரியத்தை செய்வதனால் என்ன நஷ்டங்கள் ஏற்படும் என்று தான் உணர்ந்த பிறகுதான் அந்த தாய் இருக்கிறாளே பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாள். அருமையானவர்களே, அதே போலதான் அல்லாஹ் சொல்லுகிறான்: இந்த உலகத்தை படைத்த பிறகு இந்த உலகம் அற்பமானது, எப்பா இந்த உலகம் உனக்கு வேண்டாம், இந்த உலகம் இருக்கிறது, இது உனக்கு வேண்டாம், இது நஷ்டத்தை தரக்கூடியது, இது நிரந்தரமற்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆனால் இந்த உண்மையை நாம் சரியாக நம்பாத காரணத்தினாலதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உண்மை, உலகம் அற்பமானது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த உண்மையை நாம் சரியாக நம்பாத காரணத்தினால்தான் இன்றைக்கு உலக வாழ்க்கையின் பக்கம் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை நாம் விட்டு முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு உலகத்தின் பக்கம் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்ற அல்லாஹினுடைய அந்த உண்மையான வார்த்தைகளை நம்பாதினுடைய விளைவாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுவான்: துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள்.
ஆனா ஆகிரத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? வல் ஆகிரத்து, ஆகிரத் என்பது ஹைருன், அதில் தான் எல்லா விதமான நலவாகவும் இருக்கிறது. வ அபுகா, நிரந்தரமான வாழ்க்கை. உலகத்தில் நீங்க சம்பாதிக்க வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அழிந்துவிடும். ஆனால் ஆகிரத் என்பது அது அழியாத ஒரு வாழ்க்கை. அபுகா, அதில் நலவு இருக்கிறது, அதில் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், மா இந்தக்கும் யன்ஃபது, இந்த உலகத்திலே நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீர்களோ, உலகத்திலே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை சம்பாத்தியங்களும் அது அழிந்துவிடும். அல்லாஹ் யன்ஃபது என்பதாக சொல்லி காட்டுகிறான். எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நீங்கள் மறுமைக்காக வேண்டி என்ன சம்பாதிக்கிறீர்களோ அந்த விஷயம் மாத்திரம் அது அழியாததாக, பாக்கின், அது நிரந்தரமானதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, ஆக உலக வாழ்க்கை அது அற்பமானது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. உலக வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் தேவைக்கு ஏற்ப வாழ்ந்து மூத்தாயிட்டான்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு மனிதன் தேவைக்கு ஏற்ப உலகத்துல வாழ்ந்து மூத்தாயிட்டான்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது தெரியுமா? தேவைக்கு அதிகமாக ஆடம்பர வாழ்க்கையை ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கிற போதுதான் இந்த துன்யாவிலும் பிரச்சனை, ஆகிரத்திலும் பிரச்சனை. தேவைக்கு அதிகமாக ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதின் காரணமாக கிடைப்பதெல்லாம் வாங்க வேண்டும், பார்ப்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்கிற ஆசையின் காரணமாக ஒரு மனிதன் துன்யாவிலேயும் பிரச்சனையை சந்திக்கிறான், ஆகிரத்திலும் பிரச்சனையை சந்திக்கிறான். அருமையானவர்களே, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒரு மனிதன் சமாளிக்க முடியும். ஆனால் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த உலகத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, மறுமையிலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த உலகத்தினுடைய, இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப கால மக்கள் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார் தெரியுமா? அவரிடத்துல ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று ஜுஹுது, அவர்களிடத்திலே பற்றற்ற தன்மை, உலகத்தின் மீது ஆசை இல்லாத ஒரு தன்மை இருந்தது. வல் யகீன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தது. அதனால் அந்த மக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதருடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஒரு நபியாக பெருமானார் இந்த உலகத்திற்கு எல்லா விஷயங்களையும் காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். எல்லா விஷயங்களையும், அத்தனை விஷயங்களுக்கும் நம்முடைய நபி முன்மாதிரியாக இருக்கிறார்கள். என்னங்க உங்களுடைய தலைவர் உங்களுக்கு சொன்ன விஷயம் மாதிரி செஞ்சு காட்டலையே என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நபி என்று சொல்கிறீர்களே, அவர் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறார், ஏதாவது ஒன்று சொன்னது போல அவர் செய்யலை என்று எந்த மக்களும் முறையிட முடியாது. அதுபோல சொன்னதற்கேற்ப ஒரு வாழ்க்கை அமைத்து இந்த உம்மத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? பெருமானாருடைய வீடு எவ்வளவு எளிமையான வீடு தெரியுமா? ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகுவார்கள். இரவு நேரங்களிலே தஹஜ்ஜுதிற்காக வேண்டி தொழுகிற போது சஜ்தா செய்வதற்கு இடம் இருக்காது. சஜ்தா செய்வதற்கு இடம் இருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கால்கள் குறுக்க இருக்கும். பெருமானார் சஜ்தாவிற்கு செல்லுகிற போது காலின் மீது கை வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் காலை சுருக்கிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வாங்க. பெருமானார் சஜிதாவில் இருந்து எழுந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் காலை நீட்டிக் கொள்வார்கள். அருமையானவர்களே, இதுதான் பெருமானாருடைய வீடாக இருந்தது. பெருமானாருடைய வீடு இவ்வளவு எளிமையான வீடு. ஒரு சாதாரண ஒரு தேவைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டை அமைத்துக் கொண்டார்கள். ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் இந்த உம்மத்திற்கு எளிமையான வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு ஒரு பெண்மணி வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களே, பெருமானார் படுக்கைக்காக வேண்டி விரித்திருப்பார்களே, அந்த விரிப்பை எனக்கு கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் படுக்கைக்காக வேண்டி விரிப்பு விரித்திருப்பார்கள், அந்த விரிப்பை கொஞ்சம் காட்டுங்களேன். ஆயிஷா அவர்கள் பெருமானாருடைய விரிப்பை எடுத்து வந்தார்கள். ஒரு சாக்கு போன்ற உள்ள ஒரு துணி மூன்றாக மடிக்கப்பட்டு பெருமானாருக்கு விரிப்பாக விரிக்கப்படும். அந்த விரிப்பை எடுத்துட்டு வந்து பெண்மணிட்ட காட்டினாங்க. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அந்த அம்மா ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஒரு நபியினுடைய விரிப்பு இப்படி இருக்கிறதா? நாங்கள் மிருதுவான படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தூக்கம் அழகாக இருக்கிறது, ஒரு நபியினுடைய விரிப்பு இப்படியாக இருப்பதா? உடனே வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய மிருதுவான படுக்கையை எடுத்துட்டு வந்து ஆயிஷாட்ட கொடுத்தாங்க. ஆயிஷா அவர்களே, பெருமானாருக்கு கொடுங்க, நாங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நபியினுடைய விரிப்பு இப்படி இருக்கிறது, பெருமானாருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆயிஷாவிடத்துல கொடுத்தாங்க. ஆயிஷா அவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே புதிதாக ஒரு துணி இருக்கிறது, ஒரு விரிப்பு இருக்கிறது, எப்போதும் இல்லாத போல ஒரு மிருதுவான தன்மை இருக்கிறது. பெருமானார் சுட்டி காட்டி கேட்டாங்க, இந்த விரிப்பை யார் கொடுத்தார் என்பதாக கேட்டாங்க. இந்த விரிப்பை யார் கொடுத்தது?
அல்லாஹ்வுடைய தூதர் ஆடம்பரத்தை விரும்பவில்லை, சாதாரண ஒரு தேவைக்காக இருக்க வேண்டும், எளிமையான வாழ்க்கையை விரும்பினாங்க. சொன்னாங்க ஆயிஷாட்ட, ஆயிஷாவே இந்த விரிப்பை அந்த பெண்மணி இடத்திலே கொடுத்து விடுங்கள், இந்த விரிப்பை அந்த பெண்மணி இடத்திலே கொடுத்து விடுங்கள், தேவையில்லை இந்த விரிப்பு என்பதாக நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்கள், இவ்வளவு சாதாரணமான வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹலீஃபாக்களும் இப்படிதான் வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹலீஃபாக்கள் சஹாபாக்கள் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு எளிமையான வாழ்க்கை, உலக தேவைக்கு ஏற்ப வாழ்ந்து மூத்தாயிட்டா போதும் என்பதாக முன்னோர்கள் நினைச்சாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு விஷயம் இருந்தது, ஒன்னு ஜுஹ்து இருந்தது, பற்றற்ற தன்மை, உலக ஆசையே கிடையாது, யகீன் இருந்தது, அல்லாஹ் உதவி செய்வான், மறுமையில அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்கிற யகீன் இருந்தது. அல்லாஹ் அதனால வெற்றியை கொடுத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெருமானாருடைய வீட்டுக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்து கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் வருகிறதை பார்த்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார்கள். உமர் அவர்கள் பெருமானாருடைய வீட்டை அப்படியே நோட்டமிடுறாங்க, பெருமானாருடைய வீட்டை பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஈச்சம்பாயில படுத்திருக்கிறாங்க, எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவருடைய முதுகிலே அந்த பாயினுடைய அச்சு படிந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை சுத்தி பார்க்கிறாங்க, எந்த விதமான பொருளும் கண்ணில் தென்படல. ஒரு மூலையில ஒரு அரை கிலோ அளவு ஒரு தொலி கோதுமை இருக்கிறது. இதை மாத்திரம் பார்த்து விட்டு உமர் அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அழுகிறாங்க தேம்பி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன், எதுக்காக வேண்டி அழுகிறீங்க? உமர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சய்யிதுல் அம்பியாவாக இருக்கிறீர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை இவ்வளவு எளிமையான நிலைமையா? நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சா அல்லாஹ் செல்வத்தை கொண்டு வந்து காலில் கொட்டுவானே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எளிமையை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக சொன்னாங்க. எளிமையை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் அவரிடத்திலே சொல்லி காண்பித்தாங்க. அருமையானவர்களே, உலக வாழ்க்கையிலே நாம் எளிமையாக வாழ்ந்து மூத்தாயிட்டா, தேவைக்கேற்ப ஒரு மனிதன் வைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களும் வைத்துக்கொண்டு மூத்தாயிட்டான்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவைக்கு அதிகமாக ஆடம்பர வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஈடுபடுகிற போதுதான் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க. ஹலீஃபாக்களும் அதே போலதான் இருந்தாங்க. ஒரு நாள் உமர் அவர்கள் இது போல குத்பாவிற்கு வருகிற போது 2 ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க. வளமைக்கு மாற்றமாக 2 ஆடை. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, அமீருல் முஃமினீன் இப்படி அணிஞ்சிருக்கிறாரே, அமீருல் முஃமினீன் அவர்களே 2 ஆடை அணிந்திருந்தால் மக்கள் எப்படி நீதமாக இருப்பார்கள், மக்கள் எப்படி அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியிலே குழப்பம். சல்மான் அல் ஃபாரிசி அவர்கள் உமர் அவர்கள் குத்பா செய்ய எழுந்து நின்று கேட்டாங்க, உமர் அவர்களே, என் கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க குத்பாவை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் குத்பாவை ஆரம்பிக்க கூடாது. நீங்கள் எப்படி 2 ஆடை அணியலாம்? நீங்கள் எப்படி 2 ஆடை அணிந்தால் உங்களுடைய மக்கள் எப்படி நேர்மையாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதாக பதில் சொல்லுங்கள் என்பதாக கேட்டாங்க. அமீருல் முஃமினீன் அவங்க சொன்னாங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா நல்லா இருக்காதுப்பா, என் மகன்கிட்ட கேள்வி என்ன ஆச்சுன்னு சொல்லி. என் மகன்கிட்ட கேள்வி என்ன ஆச்சு? அப்துல்லாஹ் இப்னு உமர் அவன்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா ஆச்சு? அப்துல்லாஹ் இப்னு உமர் எழுந்து நின்று சொன்னாங்க, எல்லா சஹாபாக்கள் மத்தியிலே எங்களுடைய தந்தை வந்து கொண்டிருந்தார், அவங்களுடைய ஆடை கிழிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஆடை கிழிந்து விட்டது, மாற்றுவதற்கு வேறு ஆடை ஒன்றும் இல்லை, அமீருல் முஃமினீன் இருக்கிறது ஒரே ஆடை தாங்க, என் ஆடையை கொடுத்து நான் உதவி செஞ்சேன், என்னுடைய தந்தைக்கு என்னுடைய ஆடையை கொடுத்து உதவி செஞ்சேன், அந்த கிழிந்ததை மறைப்பதற்காக வேண்டி அமீருல் முஃமினீன் அவர்கள் இன்னொரு ஆடையை அணிந்து கொள்கிறார்கள் என்பதாக தன்னுடைய மகன் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, ஆக இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்த காரணத்தினாலே அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். அவ்வளவு எளிமையான வாழ்க்கையை சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. முஸ்அப் இப்னு உமைர் என்கிற சஹாபி பணக்கார வீட்டு பிள்ளைங்க, சாதாரணமான ஆள் இல்லை, பணக்கார வீட்டு ஒரு செல்வந்து வீட்டில் வளர்ந்த ஒரு பிள்ளை. ஆனால் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே குடும்பத்தார்கள் ஏற்றுக்கல, இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ஒரே ஒரு போர்வையோட வெளியே வரார். எந்த அளவுக்கு வாழ்ந்த சஹாபி தெரியுமா? ஒரு தெருவில் நடந்து போனாங்கன்னு சொன்னா அந்த வழியாக முஸ்அப் தான் போயிருக்கிறார் என்று உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அவருடைய இத்தரினுடைய விலை, இத்தரினுடைய வாசம் அந்த தெருவிலே இருக்கும். அவர்கள் கடந்து சென்ற பிறகும் அதை வைத்து முஸ்அப் தான் வந்து போயிருக்கிறார்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தெருவில் முஸ்அப் தான் வந்து போயிருக்கிறார். அவ்வளவு உயர் ரகமான ஒரு அத்தரை யூஸ் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு செல்வந்தரான சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே ஒரு போர்வையோடு வெளியே வருகிறார்கள்.
முஸாபினுடைய மூத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? தலையை மறைக்கிறார்கள், கால் தெரிகிறது. கஃபனுக்காக வேண்டி காலை மறைக்கிறார்கள், தலை தெரிகிறது. இவ்வளவு எளிமையாக முஸாப் இப்னு உமைர் அவர்கள் வாழ்ந்து விட்டு மூத்தானாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சனால முஸாப் இப்னு உமைர் அவர்கள் எப்போவெல்லாம் சஹாபாக்கள் உடைய குழுவில் உட்கார்ந்து இருப்பாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க. முஸாப் இப்னு உமைர் என்ன செய்வார் தெரியுமா? சஹாபாக்களுக்கு பின்னால் ஒளிந்து உட்கார்ந்து கொள்வார்கள். ஏன்? அவருடைய தியாகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் தேம்பி எழுந்துருவாங்க. முஸாபினுடைய ஆடையை பார்த்து பெருமானார் ஆள ஆரம்பித்து விடுவார்கள். முஸாப் இவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்தாரே, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனாலே முஸாபுக்கு இவ்வளவு பெரிய சிரமம் இருக்கிறது என்று பெருமானார் அழுது விடுவார்கள். பெருமானார் அழக்கூடாது என்று காரணத்தினாலே சஹாபாக்களுக்கு பின்னால் ஒளிந்து உட்காருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுபிடித்து விடுவார்கள். முஸாபே என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லி கைப்பிடிச்சு உட்கார வைப்பாங்க. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட அவர்கள் வாழ்ந்த சஹாபி அவருடைய மூத்தினுடைய நிலை, தலையை மூடுகிறார்கள், கால் தெரிகிறது, காலை மூடுகிறார்கள், தலை தெரிகிறது. கஃபனுக்கு சரியான துணி இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மரணித்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, எளிமையான வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிஸ்ஸுஹ்தி வல் யகீன், நீங்கள் பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் யகீன், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்தான்னு சொன்னாங்க. இமாம் ஜுஹ்ரி என்கிற ஒரு மிகப்பெரிய இமாம் இருந்தாங்க. அக்காலத்தில் எல்லா மன்னர்களும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு இமாமாக இருந்தாங்க. எல்லா ஆட்சியார்களும் எல்லா ஹலீஃபாக்களோடும் அவர்களோட தொடர்பு இருந்தது. ஆனாலுமே கூட இமாம் ஜுஹ்ரி அவர்கள் செல்வத்தை எப்படி வெறுத்தாங்கன்னு சொன்னா கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த தீனாரையும் திர்ஹமையும் நாம் மலத்தை வெறுப்பது போல இமாம் ஜுஹ்ரி வெறுத்தாங்க. ஒரு மலத்தை பார்த்தா நாம் எப்படி வெறுப்போமோ, ஒரு அசுத்தத்தை பார்த்தால் நாம் எப்படி வெறுப்போமோ, இமாம் ஜுஹ்ரி அவங்க அத்தனை ஹலீஃபாக்களோடு தொடர்பு இருந்தாலுமே கூட அந்த தீனாரையும் திர்ஹமையும் அவ்வளவு கேவலமாக வெறுத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆக எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறதே, அது நமக்கு எஜமானனாக ஆகிவிடக்கூடாது. நாம நஃப்ஸுக்கு எஜமானனாக இருக்கணும். நம்முடைய நஃப்ஸு நமக்கு எஜமானனாக ஆகிருச்சுன்னு சொன்னா பார்ப்பதையெல்லாம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை வந்துடும். பார்ப்பதை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை வந்துவிடும். அப்போ நாம நஃப்ஸுக்கு எஜமானாக இருக்கணும், நம்முடைய நஃப்ஸ் நமக்கு எஜமானாக இருக்கக்கூடாது. சரி, பார்ப்பதை எல்லாம் வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா அளவுக்கு மீறிய செலவுகள், அளவுக்கு மீறிய ஆடம்பரங்கள். சரி, ஆடம்பரம் வந்துச்சுன்னா என்ன வரும்? கடன் வந்துடும். கடன் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? வட்டி வந்துடும். கடன் வந்துச்சுன்னா வட்டி வந்துடும். சொன்னாங்க உலமாக்கள் சொன்னார்கள், கடனும் வட்டியும் இருக்கிறது ஒரு தாய்க்கு ஒட்டி பிறந்த 2 குழந்தைகளை போலன்னு சொன்னார். கடனும் வட்டியும் ஒரு தாய்க்கு ஒட்டி பிறந்த 2 குழந்தைகளை போல, ஒரு ட்வின்ஸை போலன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பார்க்கிறோமே இல்லையா? இன்றைக்கு கிரெடிட் கார்டின் மூலமாக லோன் என்கிற பெயரிலே எல்லாமே வட்டி தான். நீங்க வீட்டுக்கு லோன் வாங்கினாலும் சரி, நீங்கள் காருக்கு லோன் வாங்கலாம், பேங்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வட்டி சார்ந்த விஷயமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு யார் அதுல மூழ்காம இருக்கிறா? எல்லா மனிதர்களும் மூழ்கிதான் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பேங்கோடு ஈடுபாடு இருக்கதான் செய்கிறது. அருமையானவர்களே, இதை நாம நியாயப்படுத்தணும். இதை பாவம் என்று கூட உணர்வது கிடையாது. வட்டி என்பது கூட நாம் உணர்வது கிடையாது. இதை நாம நியாயப்படுத்துறோம். இன்றைய காலங்களில் எப்படிங்க லோன் இல்லாம வாழ்றது? இன்றைய காலங்களில் எப்படிங்க பேங்குடைய தொடர்பு இல்லாம வாழ்றது? அருமையானவர்களே, அப்ப நியாயப்படுத்துவதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை நாம் ஹலாலாக்க விரும்புகிறோம். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், தெளிவாக வட்டியை ஹராம் என்று சொல்லியிருக்கிறான். வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறான். அருமையானவர்களே, அதை நாம் ஹலாலாக்க விரும்புகிறோம். இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அப்ப ஆடம்பர வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா கடன் வந்துடும் என்பதாக சொன்னான். கடன் இருக்கிறதே சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் கடன் இல்லாமல் மூத்தாவது என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. கடன் இல்லாம ஒருத்த மூத்த ஆயிட்டான் சொன்னாங்க, 3 விஷயங்கள் இல்லாமல் மூத்தாகி விட்டால் அவன் சொர்க்கவாதி என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்கள் இல்லாமல் ஒருத்த மூத்தாயிட்டான்னு சொன்னா அவன் சொர்க்கவாதி. முதலாவது சொன்னாங்க பெருமை இல்லாமல் மூத்தாயிட்டான். 2வது குலூல், அவன் அநியாயக்காரனாக இல்லாமல் மூத்தாயிட்டா. 3வது சொன்னாங்க தெயின், கடன் இல்லாமல் ஒருத்த மூத்தாயிட்டான்னு சொன்னா அவன் சொர்க்கவாதின்னு சொன்னான். கடன் இல்லாமல் கடனோடு ஒருத்த மூத்தாவது இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திப்பது இருக்கிறது, இது அஅஸமு துனூப், பாவங்களிலே மிக மோசமான பாவம் சொன்னாங்க.
எப்படி ஷிர்க் வைக்கிறது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது மிக மோசமான பாவமாக இருக்கிறதோ, அதே போல கடன் இல்லாம ஒருத்தன் மௌத்தானான்னு சொன்னா, கடனோடு ஒருத்தன் மௌத்தாகி அல்லாஹ்வை சந்திக்கிறான், அவனுடைய கடனை யாரும் அடைக்க பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை, ஆனால் அவன் அஅதமு துனூப் மிக மோசமான பாவத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறான் என்பதாக சொன்னான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யாரை அல்லாஹ் உலகத்தில் இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடி விட்டானோ அல்லாஹ் கடன் என்கிற சுமையை அவர் மீது திணிக்கிறான்னு சொன்னான். யாரை அல்லாஹ் இழிவுபடுத்த வேண்டும், அவரை இழிவுபடுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடி விட்டானோ கடன் என்கிற ஒரு சுமையை அவருடைய கழுத்தில் அல்லாஹ் போடுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, கடன் இல்லாமல் மூத்தாவது என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. கடன் இல்லாமல் மூத்தாகும். சரி, கடன் எப்படிங்க வருகிறது? ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரத்தோடு செயல்படணும், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும், உலகத்தில் பார்ப்பதை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை தான் ஒரு மனிதனை கடனில் கொண்டு போய் தள்ளுகிறது. அருமையானவர்களே, உலமாக்கள் ரொம்ப அற்புதமா எழுதுறாங்க கிதாபுகளில். ஒரு மனிதனுடைய தேவையை 3 விஷயமா பிரிக்கிறான். மனிதனுடைய தேவையை 3 வகையா பிரிக்கிறான். முதலாவது மனிதனுடைய தேவை நிர்பந்தம் சொல்றான், நிர்பந்தம். 2வது தேவை, 3வது ஜீனத்துன்னு சொல்றான். நிர்பந்தம்னா என்ன? உணவு, உதாரணமாக உணவை எடுத்துக்கொள்ளலாம். அந்த உணவுல நிர்பந்தம்னா என்ன? ஒரு மனிதனுடைய முதுகுத்தண்டு நிற்கும் அளவிற்கு சாப்பிடுவதற்கிறதே இது நிர்பந்தமாக இருக்கிறது. முதுகுத்தண்டு நிற்கிற வழிக்கு ஒரு மனிதன் உயிர் வாழக்கூடிய அந்த அளவுக்கு சாப்பிடுவது இருக்கிறது, இது நிர்பந்த தேவை. சரி, தேவைனா என்ன? சரி பரவாயில்லை, சாப்பாட்டோடு ஒரு சால்னா சேர்த்துக் கொள்ளலாம், இது தேவையாக இருக்கிறது. சரி, ஜீனத்துனா என்ன? ஒரு சாப்பாட்டுக்கு மேல 3-4 ஐட்டம் வைத்து சாப்பிடுறது இருக்கிறது, இது ஜீனத்தாக இருக்கிறது. உலமாக்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தேவையோடு அவனுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும், ஜீனத்து வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா நாம இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்னா, ஜீனத் எல்லாத்தையும் தேவையாக்கி வச்சிருக்கோம். எல்லாம் நிர்பந்தங்க. ஜீனத் எல்லாத்தையும், ஆடம்பரத்தை எல்லாத்தையும் தேவையாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு மனிதன் சராசரியாக ஒரு மனிதன் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லாம திருமணம் முடிக்க முடியாது என்கிற ஒரு தேவையை நாம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு சராசரியான ஒரு பங்களா இல்லாம வாழ முடியாது என்கிற ஒரு தேவையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு கார் இல்லாம நம்ம வாழ முடியாது என்கிற ஒரு தேவையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அருமையானவர்களே, ஜீனத் எல்லாத்தையும் நாம் தேவையாக மாற்றி வைத்திருக்கிறோம். உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க, நம்முடைய தேவைகள் அது ஹாஜத் வரைக்கும் தான் இருக்க வேண்டும், அது ஜீனத் வரைக்கும் சென்று விடக்கூடாது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அப்போ ஒரு மனிதன் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுறான்னு சொன்னா அவன் கடன்ல விழுந்துருவான்னு சொன்னான். அவன் கடன்ல போய் விழுந்துருவான். ஒரு சஹாபியினுடைய ஜனாசா வந்தது, ஒரு மனிதனுடைய ஜனாசா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை, இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்குதான்னு கேட்பான். இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்குதான்னு கேட்பான். வந்துச்சு ஒரு ஜனாசா, பெருமானார் கேட்டாங்க, கடன் இருக்குதா? ஆமா, 2 தீனார் இருக்கு, 2 தங்க காசுகள் கடன் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பின் வந்துட்டான். சொன்னாங்க, கடனாளிகளுக்கு நான் தொலை வைக்க மாட்டேன், பின் வந்துட்டான். சஹாபாக்கள் கடனுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டாங்க. அபூ கதாதா என்கிற ஒரு சஹாபி, யார சொல்லலாம், இந்த சஹாபிக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு தொலை வச்சாங்க. சரி, தொழுகை முடிஞ்சிருச்சு, நாமளும் அப்படிதான் என்ன செய்வோம், யாராவது அந்த நேரத்தில் ஜோஷா, இவருக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் என்ற அந்த நேரத்தில் சொல்லுவோமே தவிர, அதற்கு பிறகு அவருடைய கடனை நிறைவேற்றணுமா இல்லையா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சு முடிச்சுட்டான். அடுத்த நாள் அந்த சஹாபியை பார்க்குறாங்க. அபூ கதாதா கேட்டாங்க, அபூ கதாதா மா ஃபஅலத்தி தீனாரான், அந்த 2 தீனார் என்ன ஆச்சுன்னு கேட்டான். நேற்று பொறுப்பெடுத்தீங்களே 2 தீனார் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி, அந்த 2 தீனார் என்ன ஆச்சு, கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அபூ கதாதா அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நேற்று தானே மூத்தானார், நேற்று தானே சொல்லி இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நேற்று தானே மூத்தானாரு, நேற்றுன்னு சொல்லி இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்களா? அசால்ட்டாக இருக்காதீங்க, கொடுங்க உடனேன்னு சொல்லி சொன்னாங்க. அபூ கதாதா அவர்களை 3வது நாளும் பெருமானார் பார்த்தாங்க. மா ஃபஅலத்தி தீனாரான், 2 தீனார் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. 3வது நாளும் கேட்டாங்க. அப்பதான் அந்த அபூ கதாதா என்கிற சஹாபி சொன்னாங்க, யார சொல்ல நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன் பர்தத்தி ஜில்தஹு, இப்பொழுதுதான் அவருடைய உடல் குளிர்ச்சியாக ஆகுகிறதுன்னு சொன்னாங்க. இப்பொழுதுதான் அவருடைய கபர் குளிர்ச்சியாக ஆகிறது.
நீங்கள் கடன் கொடுக்காமல் இருந்த வரைக்கும் கபர் எரிந்து கொண்டிருந்தது, அவருடைய உடலிலே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. எப்போ நீங்க கடன் கொடுத்தீங்களோ இப்போதான் அவருடைய உடல் குளிர்ச்சி ஆச்சுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆக கடன் இல்லாமல் மூத்தாக வேண்டும். ஆக கடன் இல்லாமல் மூத்தாக என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. அப்ப எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற போது ஒரு மனிதன் கடன் இல்லாமல் மூத்தாகலாம். எல்லாத்திற்கும் ஆடம்பர வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிகப்பெரிய கடன் சுமை வந்துடும். அந்த கடன்ல மாட்டிக்கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்கு தகுதியான மனிதர்களாக ஆகிவிடுகிறோம். ஆக வல்ல ரஹ்மான் மூத்து வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.